Hi there! In today's video, we are going to cover a couple more expressions for making requests. Do you mind and would you mind? Let's get started. Do you mind? இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம வேண்டுகோளாக உபயோகிக்கலான்னு பார்க்கலாம். இந்த சொற்றொடர்களை நம்ம கட்டளை வாக்கியங்களுக்கு முன்னாடி போட முடியாது. இதோட அர்த்தம் தெரிஞ்சாலே உங்களுக்கு அது ஏன்னு புரிஞ்சிடும். டூ யூ மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா, இஸ் இட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். டூ யூ மைண்டுக்கு அடுத்து நம்ம எந்த ஆக்ஷனை சேர்க்க போகிறோமோ அந்த செயலுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் கொடுக்கும். ஏன் இதை கட்டளை வாக்கியங்களுக்கு முன்னாடி போட முடியாதுன்னா, டூ யூ மைண்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஜெரண்டை தான் யூஸ் பண்ணணும். வினை சொல்ல பேஸ் ஃபார்மில் போட்டிங்கன்னா அது தப்பு. அதனால தான் இதை கட்டளை வாக்கியங்களுக்கு முன்னாடி போட முடியாது. ஜெரண்டுன்னா என்ன? பெயர் சொல்ல இயங்குற வினைச்சொல். இப்போ பாருங்க, கதவை மூடு, கதவை தொற, இது கட்டளை வாக்கியம். இங்கே மூடு தொற அப்படின்னு அது ஒரு ஆக்ஷனாகவே இருக்குது. ஆனால் ஜெரண்டில் கதவை மூடுவது, துறப்பது அப்படின்னு அந்த செயலோட பேரை சொல்லி கேட்குறோம். மூடுவது ஓகேவா, துறப்பது ஓகேவா. க்ளோஸ், ஓப்பன் அப்படிங்கிற அந்த பேஸ் ஃபார்மோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். அது ஜெரண்டாக மாறிடுது. மூடு அப்படிங்கிறது மூடுவது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. துற அப்படிங்கிறது துறப்பது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. வினைச்சொல் பெயர் சொல்லாக வேலை செய்யுது. இதை தான் நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெரண்டை தான் நம்ம டூ யூ மைண்டுக்கு அடுத்தது போடணும். இதையே கட்டளை வாக்கியங்களுக்கு முன்னாடி போட முடியாதுன்றதை பார்க்கலாம். இதை அப்படியே தமிழில் சொல்லி பார்க்கலாம். கதவை மூடு, உங்களுக்கு ஓகேவா? கதவை தொற, உங்களுக்கு ஓகேவா? இப்படி கேட்டால் நம்மளுக்கே அது கரெக்டாக இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்போது ஜெரண்டை வச்சு நம்ம சொல்லி பார்க்கலாம். கதவை மூடுறது உங்களுக்கு ஓகேவா? கதவை திறப்பது உங்களுக்கு ஓகேவா? இப்போ கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இந்த வேண்டுகோள் வாக்கியங்களை எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூ யூ மைண்ட், அதுக்கப்புறம் ஜெரண்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், எதை திறக்க போகிறோம், எதை மூட போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள். இதே போலவே தான் would you mind. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பணிவுத்தன்மை மட்டும் மாறுபடும். டூ யூ மைண்ட் அப்படிங்கிறது குறைஞ்ச பணிவுத்தன்மை உள்ளது. would you mind அப்படிங்கிறது அதிக பணிவுத்தன்மை உள்ளது. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். சில உதாரணங்கள் பார்க்கலாம். டூ யூ மைண்ட் டேர்னிங் ஆஃப் த ஃபேன்? would you mind turning off the fan? could you please turn off the fan? இது மூணுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். சொல்கிற விதம் வேறு, பணிவுத்தன்மையும் வேறுபடுது, அவ்வளோதான். Do you mind waiting here for a minute? இங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? Do you mind sharing your notes with me? உங்கள் நோட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? Do you mind helping me carry these boxes? இந்த பெட்டிகளை எடுத்து செல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? Do you mind moving your car? உங்கள் காரை கொஞ்சம் நகர்த்தி விடுறீங்களா? Do you mind turning off the fan? ஃபேனை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? Would you mind turning the volume down a little? சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? Would you mind watching my bag while I go to the restroom? நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது என் பேக் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? Would you mind preparing dinner? இரவு உணவை தயாரிக்கிறீங்களா? Would you mind repeating that? அதை திரும்ப சொல்ல முடியுமா? Would you mind cleaning the house? வீட்டை சுத்தம் செய்கிறீங்களா? Shall we practice now? Repeat each sentence 3 times.
வெல் டன். இது போல் வாக்கியங்களை நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.